இந்த மாதிரி உட்கார்ந்து 4 பேர்கிட்ட பேசும்போது கேட்குற கேள்விகள் இருக்கு பாருங்க, கேள்வி ஞானம், அந்த செவி செல்வம், அதுதான்டா பெரிய செல்வம்ன்றார். அப்படின்னா அங்கே செல்வத்துக்கு வேற பேர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்றாரு? செல்வம் என்பது என்ன? உடைமை. செல்வம்னா உடைமை. கையில் காசு வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? கையில் காசு வந்துருச்சுன்னா ஒரு வீட்டை கட்டுவீங்க, நிலத்தை வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க. அதுக்குள்ளே பொம்பளை ஒரு பார்வை பார்ப்பா. இப்படி ஒரு பார்வை பார்த்தா என்ன அர்த்தம்? வீட்டை கட்டினா போதுமா? வீட்டையே கட்டினா என்ன ஆகும்? என்னையும் பார்த்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்க நகை கடைக்கு கூட்டு போய் சொல்கிறாங்க. இங்கே வந்துருச்சாமலே ஜாய் ஆலுக்காசுலாம் இங்கே மதுரையில் வந்து இங்கே தண்ணி இதில் வந்திருக்கான். என்ன ஊர் இது? அட்லாண்டாவில் ஜாய் ஆலுக்காஸ் ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சான். எதுக்கு? இங்கே காசு கிடக்கு. இந்த ஊர் பொம்பளையை பிடிச்சாதான் துட்டை அமுக்க முடியும் அப்படின்னு நகைக்கடை இங்கே வந்து குவியுது. அப்படின்னா நிலம், வீடு, நகை, காரு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள், வசதிகள், இவ்வளவு வாங்குறோம் பாருங்க. எதை வச்சு வாங்குறோம்? காசை வச்சு தானே வாங்குறோம். அப்போ இந்த காசை வாங்கினா அதுதான் செல்வம் கேட்டார். அதுவா செல்வம் அப்படின்னு இல்லை. பின்ன செல்வம் என்னையா அப்படின்னா உள்ளம் உடைமை உடைமை என்றார். அந்த குரலை எடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தேன். உள்ளம்னா என்ன அர்த்தம்? மன வலிமை. செல்வம் என்பது என்ன அப்படின்னா மன வலிமை தாண்டா செல்வம். மற்றது இந்த மற்ற பொருளுடைமை இருக்க, கையில் இருக்கிற காசு நில்லாது நீங்கி விடும்னார். உங்ககிட்ட நிற்காது காசு. ஏன்னா ஓரிடம் தனிது நிலை நில்லாது உலகினிலே பணங்காசெனும் பொருள். இந்த உருண்டோடினும் பணங்காசெனும் பொருளே. நான் பணமும் காசும் ஒரு இடத்துல நிற்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளம் என்பதற்கே, உடைமை, மன வலிமை இருக்கே, அது உங்ககிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர்? காசையும் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, செய்க பொருளை. காசு சம்பாதிடா, விடாத. ஏன்? நம்முடைய பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆயுதம் இது. செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல் அப்படின்னு சொல்றாருன்னா பணம் வேண்டும், சம்பாதி அப்படின்னு சொல்றாரு. இப்போ மன வலிமையை இப்படி வச்சு பார்ப்போம், நம்ம யோசித்து பார்ப்போம். குஜராத்தில் பிறந்த ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் வக்கீலுக்கு, அட்வொகேட் தொழிலுக்கு லண்டனில் போய் படித்தார். படிச்சுட்டு நேர திரும்ப ஊருக்கு வந்தார். மும்பையில் போய் வக்கீலாக இருந்து வேலை பார்த்தார். முடியலை, அதில் வெற்றி பெற முடியலை. எங்கே போயிட்டார்? ஒருத்தர் கூட பார்த்தான். ஏன்னா இவருக்கு ரொம்ப நேர்மையான ஆள். அவர் எவராவது ஒருத்தர் காசை வச்சுக்கிட்டு வந்து, இந்த மாதிரிங்க என்னால் வெட்டி விட்டேன், எப்படியே எனக்கு ஜாமீன் எடுத்து மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாதுப்பா, நீ வெட்டினையில் உண்மை தானே, உள்ளே போ அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட யார் போவா? போக மாட்டான் ஆள். அப்போ அவருக்கு தொழிலில் தோல்வி ஆகி போச்சு. அந்த நேரம் ஒரு ஆள் அப்துல்லான்னு சேட்டுன்னு ஒரு சேட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார். தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது அவர் கையில் காசு இருந்துச்சா? காசு சம்பாதிக்கத்தான் போனார். அங்கே போன அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, இந்திய மக்களை பார்த்தார். பார்த்தா அவங்களே தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். தலையில் உருமா கட்டினா கட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். இவர் தொப்பி போட்டிருக்காரு, தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்கிறான் அந்த ஊர்க்காரன். இவன் கிறிஸ்தவன், ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான். என்ன காரணம்? ஏய் சாமி, நமக்கு பேர் வச்சுருந்ததுன்னா சாமின்னு பேர் வச்சுருக்கான். ஏன்னா நம்ம சாமி சாமின்னு கூப்பிடுறோமா ஆளுகளை. சாமி நீ லாயக்கு இல்லை,
நீ என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இந்த கோர்ட்டுக்கே நீ வரக்கூடாதுன்றான். அந்த சூழல்ல இவர் இல்லை, நாங்க மனிதர்கள், இந்த தெருவுக்குள்ள வருவோம், இந்த கோர்ட்டுக்கு வருவோம், தொப்பி அணிவோம், எங்களுக்கு சம்பளம் வேணும் கூட என்று நிறத்திமிரை எதிர்த்து போராடிய ஒரு மனிதன் இருந்தாரு. அவர் கையில காலனா காசு இல்லை, காசு இல்லை. ஆனா அவரிடத்துல இருந்தது என்ன? நெஞ்சுரம், மனசுல வலிமை இருந்துச்சு. அந்த வலிமை வைத்துக்கொண்டு படுவேகமாக இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் டாடா பிர்லா அல்ல, அதானி அம்பானி அல்ல, பணக்காரர்கள் அல்ல. பிறகு என்ன? காந்தி என்ற பரம ஏழை சன்னியாசி. அப்படின்னா எவ்வளவு வலிமை இருந்திருந்தா வெள்ளக்காரனை பார்த்து அவன் கையில் இருக்கிறது துப்பாக்கி. காசு இல்லைன்னா கதை நடக்காது இல்லைங்களா? நம்ம ஊருக்கு இன்னைக்கு என்னவாக இந்தியாவை யாருன்னு சொல்றாங்க? இந்தியாவை யாருன்னு சொல்றாங்க? அதானியும் அம்பானியும்ன்றாங்க. இங்க ஒன்றும் தெரியாதா அவங்கள? என்னங்க, இந்தியாவில் யாரு? அதானியும் அம்பானியும் தான். துட்டு அங்கே சும்மா புரளுது. பணத்தை வச்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஏன்னா பணம் இல்லாதவன் நடை பிணம்பிடான்னா சொல்லிக்காரங்க. காசு இல்லைன்னா ஒன்றும் முடியாது. காசு, பணம், துட்டு, மணி, என்னென்ன சொல்றானுங்க, எவ்வளவு பேர் இவ்வளவு. அது கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல. பின்ன யார் படைச்சது? அதை மனுஷன் தான் படைச்சான். அதுக்கு ரொம்ப பெரிய மரியாதை. ஒரு ஊருக்குள்ள போனா யாரை கேட்போம்? நீங்க இப்படி வச்சு பார்ப்போமே. நமக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தவர் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் இல்லைங்களா? அவர் தான் நம்மளுடைய விதை போட்டவர். ஐயா சொன்ன மாதிரி விதை நான் போட்டது. அது மாதிரி விதை போட்டவர் யாரு? எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். அவருக்கு மரியாதை கிடையாது. ஏன்? எதிர்த்த வீட்டில் ஹைஸ்கூல் டீச்சர் இருக்கார். என்ன காரணம்? இவருக்கு குறைஞ்ச சம்பளம், அவருக்கு கூடுதல் சம்பளம். அதுக்கு பக்கத்து வீட்டில் காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கார். இப்போ இவர் விழுந்துட்டார். அவருக்கு என்ன மரியாதை? படிச்சா இருந்ததுக்காகவா? கையில் காசு இருக்கு, இப்போ அவருக்கு மரியாதை. இவங்களை விட்டுட்டு டாக்டர். இப்போ ஏன் எல்லாரும் டாக்டர் படிக்கிறாங்க? அவங்க போடுறதான் பில்லு, மற்றவர்கள்லாம் நில்லு. அவங்க என்ன சொல்லிட்டா, ஏன்னா உயிரை விலை பேசுறது இல்லை அப்படின்னா பணம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு முக்கியமுங்க. என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? காசு ரொம்ப முக்கியம். அதைத்தான் அந்த பாட்டை என்ன சொன்னாங்க? பொருள் அல்லவரை பொருளாக செய்திடும் பொருள் அல்லது இல்லை பொருள். அப்படின்னா பொருள் அப்படின்றத 4 சீரில் சொல்லியிருக்காரு. 7 வரி சொல்லு, அங்க 7 சொல்லுல 4 சொல்லு பொருள் 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 என்றார். இப்போ பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதை இந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த பாட்டு பொருளை பெருமைப்படுத்துகிற மாதிரியா இருக்கு நினைக்கிறீங்க? ஒரு வெட்டி பயல பொருள் அல்ல வரை ஒரு விட்டு பயல விருதா பயல பெரிய மனுஷனு காட்டுறது எதாக இருக்கு? பொருள்ரா அப்படின்றாரு. அப்படின்னா அந்த பாட்டில் பாராட்டிய சொல்லிக்காருன்னா சொல்றீங்க? என்னங்க சொல்லுங்க.
காசை பாராட்டவா செஞ்சிருக்காரு? ஏன்னா சொல்லியிருக்கிறது இது வெட்டி பயிலையும் விருதா பயிலையும் பெரிய கெட்டிக்கார பயின்னு சொல்கிறது எது? காசுடா அப்படின்னு சொல்லாருன்னா அந்த பாட்டு காசை பாராட்டுவதற்காக வந்ததல்ல. அந்த பணத்தை இழிவுபடுத்தி சொல்றாரு. இது மட்டம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னதான் அதுக்கு அர்த்தம்? இப்போ இதுக்கு நேர் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நமக்கு ஒரு யோசனை தோணுதுலே. இப்போ போகிறோம். அவர் என்ன சொல்றாரு? பொருள் இருக்கு பாருங்க, அதுக்கு பல விஷயத்தை சொல்ற. செல்வத்து செல்வம் செவி செல்வம்னாரு. அப்போ செல்வம் எதாக்கு? இந்த மாதிரி உட்கார்ந்து 4 பேர்கிட்ட பேசும்போது கேட்குற கேள்விகள் இருக்கு பாருங்க, கேள்வி ஞானம், அந்த செவி செல்வம், அதுதானா பெரிய செல்வம்ன்றார். அப்படின்னா அங்கே செல்வத்துக்கு வேற பேர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்றாரு? செல்வம் என்பது என்ன? உடைமை. செல்வம்னா உடைமை. கையில் காசு வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? கையில் காசு வந்துருச்சுன்னா ஒரு வீட்டை கட்டுவீங்க, நிலத்தை வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க. அதுக்குள்ளே பொம்பளை ஒரு பார்வை பார்ப்பா. இப்படி ஒரு பார்வை பார்த்தா என்ன அர்த்தம்? வீட்டை கட்டினா போதுமா? வீட்டையே கட்டினா என்ன ஆகும்? என்னையும் பார்த்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்க நகை கடைக்கு கூட்டு போய் சொல்கிறாங்க. இங்கே வந்துருச்சாமலே ஜாய் ஆலுக்காசுலாம் இங்கே மதுரையில் வந்து இங்கே தண்ணி இதில் வந்திருக்கான். என்ன ஊர் இது? அட்லாண்டாவில் ஜாய் ஆலுக்காஸ் ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சான். எதுக்கு? இங்கே காசு கிடக்கு. இந்த ஊர் பொம்பளையை பிடிச்சாதான் துட்டை அமுக்க முடியும் அப்படின்னு நகைக்கடை இங்கே வந்து குவியுது. அப்படின்னா நிலம், வீடு, நகை, காரு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள், வசதிகள், இவ்வளவு வாங்குறோம் பாருங்க. எதை வச்சு வாங்குறோம்? காசை வச்சு தானே வாங்குறோம். அப்போ இந்த காசை வாங்கினா அதுதான் செல்வம் கேட்டார். அதுவா செல்வம் அப்படின்னு இல்லை. பின்ன செல்வம் என்னையா அப்படின்னா உள்ளம் உடைமை உடைமை என்றார். அந்த குரலை எடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தேன். உள்ளம்னா என்ன அர்த்தம்? மன வலிமை. செல்வம் என்பது என்ன அப்படின்னா மன வலிமை தாண்டா செல்வம். மற்றது இந்த மற்ற பொருளுடைமை இருக்க, கையில் இருக்கிற காசு நில்லாது நீங்கி விடும்னார். உங்ககிட்ட நிற்காது காசு. ஏன்னா ஓரிடம் தனிது நிலை நில்லாது உலகினிலே பணங்காசெனும் பொருள். இந்த பணங்கா உருண்டோடினும் பணங்காசெனும் பொருளே நான். பணமும் காசும் ஒரு இடத்துல நிற்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளம் என்பதற்கே, உடைமை, மன வலிமை இருக்கே, அது உங்ககிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர்? காசையும் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, செய்க பொருளை. காசு சம்பாதிடா, விடாத. ஏன்? நம்முடைய பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆயுதம் இது. செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல் அப்படின்னு சொல்றாருன்னா பணம் வேண்டும், சம்பாதி அப்படின்னு சொல்றாரு. இப்போ மன வலிமையை இப்படி வச்சு பார்ப்போம், நம்ம யோசித்து பார்ப்போம். குஜராத்தில் பிறந்த ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் வக்கீலுக்கு, அட்வொகேட் தொழிலுக்கு லண்டனில் போய் படித்தார். படிச்சுட்டு நேர திரும்ப ஊருக்கு வந்தார். மும்பையில் போய் வக்கீலாக இருந்து வேலை பார்த்தார். முடியலை, அதில் வெற்றி பெற முடியலை. எங்கே போயிட்டார்? ஒருத்தர் கூட பார்த்தான். ஏன்னா இவருக்கு ரொம்ப நேர்மையான ஆள். அவர் எவராவது ஒருத்தர் காசை வச்சுக்கிட்டு வந்து, இந்த மாதிரிங்க என்னால் வெட்டி விட்டேன், எப்படியே எனக்கு ஜாமீன் எடுத்து மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாதுப்பா, நீ வெட்டினையில் உண்மை தானே, உள்ளே போ அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட யார் போவா? போக மாட்டேன் ஆள். அப்போ அவருக்கு தொழிலில் தோல்வி ஆகி போச்சு. அந்த நேரம் ஒரு ஆள், அப்துல்லான்னு சேட்டுன்னு ஒரு சேட்டு,
அவரை கூப்பிட்டுக்கிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார். தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது அவர் கையில் காசு இருந்துச்சா? காசு சம்பாதிக்கத்தான் போனார். அங்கே போன அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, இந்திய மக்களை பார்த்தார். பார்த்தா அவங்களே தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். தலையில் உருமா கட்டினா கட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். இவர் தொப்பி போட்டிருக்காரு, தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்கிறான் அந்த ஊர்க்காரன். இவன் கிறிஸ்தவன், ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான். என்ன காரணம்? ஏய் சாமி, நமக்கு பேர் வச்சுருந்ததுன்னா சாமின்னு பேர் வச்சுருக்கான். ஏன்னா நம்ம சாமி சாமின்னு கூப்பிடுறோமா ஆளுகளை. சாமி நீ லாயக்கு இல்லை, நீ என் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, இந்த கோர்ட்டுக்கே நீ வரக்கூடாதுன்றான். அந்த சூழல்ல இவர் இல்லை, நாங்கள் மனிதர்கள், இந்த தெருவுக்குள்ள வருவோம், இந்த கோர்ட்டுக்கு வருவோம், தொப்பி அணிவோம், எங்களுக்கு சம்பளம் வேணும் கூட என்று நிறத்திமிரை எதிர்த்து போராடிய ஒரு மனிதன் இருந்தார். அவர் கையில் காலனா காசு இல்லை, காலனா காசு இல்லை. ஆனா அவரிடத்தில் இருந்தது என்ன? நெஞ்சுரம், மனசுல வலிமை இருந்துச்சு. அந்த வலிமை வைத்துக்கொண்டு படுவேகமாக இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் டாடா பிர்லா அல்ல, அதானி அம்பானி அல்ல, பணக்காரர்கள் அல்ல. பிறகு என்ன? காந்தி என்ற பரம ஏழை சன்னியாசி. அப்படின்னா எவ்வளவு வலிமை இருந்திருந்தா வெள்ளக்காரனை பார்த்து, அவன் கையில் இருக்கிறது துப்பாக்கி, அவன் கையில் இருந்தது ஆயுதம், இந்தியர்கள் கையில் இருந்தது வெறும் வெட்டருவாள். அந்த ஆயுதம் வைக்கக்கூடாது என்று சட்டம் போட்டுட்டான். ஆனால் ஆயுதம் இல்லாமல், எந்த விதமான படையும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து உலக வரலாற்றில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதுக்கு எது காரணமா இருந்துச்சு? பணமா மனமா? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி போச்சா? இந்திய நாட்டில் இருந்து ஒரு சன்னியாசி, அவருக்கு வேதங்கள் உபனிஷத்துக்களை நல்லா கற்றுக்கிட்டார், ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டார். இந்திய நாகரிகம் என்பது பழுத்த நாகரிகம், மிகச்சிறந்த ஞானங்களை உடையது வேதங்கள் உபனிஷத்துக்கள் ராமாயணம் பாரதம் நினைச்சார். இந்த சமயத்தின் செய்திகளை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். காரணம், அவருக்கு திருக்குரான் தெரியும், பைபிளை ஆழமாக கற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட மனிதர் கையில் காலனா காசு இல்லாம சிகாகோ நகரத்துக்கு வருகை தருகிறார் என்று சொன்னால், இந்த நகரத்தின் வீதிகளில் வருகிற பொழுது பட்டினியாக கிடந்தார் என்று சொன்னார். வாய் என்று அழைப்பதற்கு நாதி இல்லாத மனிதன், கையில காசு இல்லை. ராமநாதபுரம் மகாராஜா அவருக்கு நிதி திரட்டி தர பார்க்கிறார். பெருசா ஒன்றும் பணம் தர முடியல அவராலேயும். ஆனாலும் வெறுங்கையனாக இந்த மண்ணுக்குள்ளே வந்து இரவெல்லாம் அலைந்து திரிந்து இங்கே இருக்கிறவர்கள் கொடுத்த பணத்திலே சாப்பாட்டிலே ஏழை மக்களை நினைத்துக் கொண்டு இரவெல்லாம் அழுத ஒரு மனிதன். ஏனென்றால் அவரே ஏழை. அவர் சிகாகோ அரங்கத்திலே சகோதரர்களே சகோதரிகளே என்று முழங்கிய முழக்கம் இருக்கே, அது பணத்தை வைத்துக் கொண்டு வந்த முழக்கம் அல்ல, மன துணிச்சலை வைத்துக் கொண்டு வந்த முழக்கம். அந்த முழக்கம்தான் உலகத்தில் மனிதர்களை எல்லாம் வெற்றி பெற செய்தது. அதை விட உங்களுக்கு கடைசியாக சொல்லணும்னா, பெரியவர்களே, பணம் இருக்கே அது ஒன்றும் இல்லை என்பதை உலகம் முழுவதையும் வெற்றி பெற வேண்டும் நினைத்து கொண்டு சென்ற அலெக்சாந்தர், மகாவீரன் அலெக்சாந்தர் உலகம் முழுவதையும் வெற்றி பெற வேண்டும் நினைத்தான். ஆனால் அவன் கடைசியில் போகிற பொழுது அவனுடைய செவப்பெட்டி இருக்கு பாருங்க, அந்த செவப்பெட்டியில் இந்த பக்கம் ஒரு துவாரம் இந்த பக்கம் ஒரு துவாரம் போடுங்கள்
என்று சொன்னான். எல்லாருமே என்ன கிறுக்கனா இருக்கானேனா. அவன் சொன்னான், வெறுங்கையனாகவே நான் இங்கே வந்தேன், வெறுங்கையனாகவே போகிறேன் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுவதற்காக 2 கையை விரித்து கொண்டு அவன் போகிறான் என்று போனான் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள். பணம் சாதிக்க முடியாததை பணத்தால் நாம் அதை சாதித்து விடுவோம், இதை சாதித்து விடுவோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? அது முடியாது. மனத்துணிச்சல் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். நான் அவரை வைத்துக்கொண்டு பேசுகிறேன், தயவு செய்து நினைக்காதீங்க. பணம் சம்பாதிக்க வேண்டுமா நினைத்திருந்தால் சகோதரர் நெப்போலியன் அவர்கள் திரைத்துறையில் அவருக்கு இருந்த புகழ் இருக்கிறதே, அவர் கதாநாயகனாகவும் வெற்றி பெற்றார், ஒரு வில்லனாகவும் வெற்றி பெற்றார். நினைத்திருந்தால் அங்கே பணத்தையே பெரிதாக கருதி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் பாபருக்கு பிறகு தன் பிள்ளைக்காக எதுவும் வேண்டாம் என்று துணிந்து அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு இந்த மண்ணை நோக்கி வந்தது மட்டுமல்ல, தனக்குள் இருக்கின்ற அந்த புகழை எல்லாம் தூக்கி அப்பாலே தள்ளி வைத்து விட்டு, இது புகழ் அல்ல, இதுதான் நிம்மதி என்று சொல்லி அவர் எவ்வளவு எளிமையாக பழகுகிறார் பார்த்தீங்களா? இதை யோசித்து பாருங்க. அந்த மணித்துணிச்சல், அவரை வைத்துக் கொண்டு பேசுவது எனக்கு மன சங்கடமாக தான் இருக்கு. ஆனாலும் சொல்லுகிறேன், அவருக்கு இருக்கிற மனத்துணிச்சல் இருக்கிறதே, அது திருவள்ளுவருக்கு பணமாக இருந்தது நினைக்கிறீங்க? இன்றும் வருவது கொல்லோ நெருங்கலும் கொன்றது போலும் நிரப்பு என்று பாடினாரே. அடே, நேற்று என்னை இரவெல்லாம் தொங்க விடாமல் கொன்ற அந்த வறுமை இருக்கே, பசி இருக்கே, அந்த பசி இன்றும் வந்து விடுமோ என்று அழுகிறாரே திருவள்ளுவன். அந்த திருவள்ளுவன் மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை, அதையும் இதை என்று ஏண்டால் தேடிக்கொண்டிருக்கிறாய். பிறப்பை அறுத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டுவிட்டு நீங்க போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பும் நமக்கு மிகை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பெரியோர்களே, பணம் அல்ல நம்மை வாழ வைப்பது. பணம் நம்மை பிரிக்கும், பணம் நமக்கு அகங்காரத்தை உண்டாக்கும், பணம் நமக்குள் சேதத்தை உண்டாக்கும். பணம் அல்ல, நாம் அத்தனை பேரும் ஒன்று, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக வாழ்வோம் வீழ்வோம் என்று சொல்லி இணைந்திருக்கிற இந்த மனத்துணிச்சல் இருக்கு பாருங்க, இதுதான் சாதிக்கும். அந்த சாதனையை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே பாருங்க, இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே மேலே இருக்கக்கூடிய வாரியர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு துறையிலும் சாதித்தவர்களுடைய சாதனையை அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க பேர். இந்த சாதனையாளர்களுடைய சாம்பியன், ஸ்டேட் சாம்பியன்ஸ் தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இவர்களெல்லாம் பணத்தால் சாதித்தவர்கள் அல்ல, மன துணிச்சலால் சாதித்தவர்கள். அதனால் இந்த துணிச்சல், உலகத்தை வெல்லுகிற இந்த துணிச்சல், நாம் அத்தனை பேரும் ஒன்று என்று நினைக்கிற துணிச்சல் உங்களுக்குள் வளர்க, வாழ்க. இந்த சங்கம் உங்களுடைய தங்கம், நீங்கள் வைத்திருக்கிற தங்கம். தமிழ் மக்களே, இணைந்திருங்கள், ஒன்று சேருங்கள், ஒரு புதிய உலகத்தை நிர்வாகுங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி, இன்றைய உலகில் அல்ல எந்த உலகத்திலும் சாதிக்க தேவை பணத்தை விட மன வலிமையே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ
முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றர் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றர் கரிய தரன்முயுவ விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டோ முற்கையிடாமலோ அல்லது வஞ்சனைச் சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட